சில பிரச்சனைகள் வர்றதுக்கு மூல காரணமே இந்த கழிவுகள் தேக்கம் தான். இந்த கழிவுகளை நம்ம ஒவ்வொன்றா வெளியேற்றுறது எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். அப்போ நுரையீரல் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், குடல்கள் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், இரைப்பை நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எந்த பிரச்சனை இருக்குதோ அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு மாத்திரை மருந்துலேருந்து வெளியில் வந்துடலாம். இந்த 5 முறைகளும் நம்ம பயன்படுத்தினா உடல் முழுவதும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். வணக்கம். வர்மக்கலை நிபுணர் சுரேஷ், முசிறியிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படி, உடம்பை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். உடம்புல என்னென்ன உறுப்புகள் பாதிச்சிருக்கு, நம்ம உடம்புல ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள பிரச்சனையில் ஒவ்வொன்றா சரி பண்ணக்கூடிய முறைகள். ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா மலம் கழிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உடம்புக்கு தேவையான உடல் பயிற்சிகள். அது நம்மளுக்கு தெரிஞ்ச எந்த பயிற்சி வேணாலும் இருக்கலாம். உடம்புல நம்ம செய்யக்கூடியது உடல் பயிற்சி. ரன்னிங் போகலாம், வாக்கிங் போகலாம், இல்லை உட்காந்த இடத்துலேருந்தே உட்காந்து எந்திரிக்கலாம். இதை நம்ம எல்லாம் செஞ்சனாவே உடம்புல ஒரு சில வியர்வைகள் வெளியே ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம தோல் சம்மந்தப்பட்ட வியர்வை மூலயமா வெளியில் வரும். ஒன்று. அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா பசியை தூண்ட வைக்கிறது. நம்ம காலையில் யூஸ் பண்ணக்கூடிய குளியல் முறைகள். நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா குளிக்கும்போது நல்ல இயற்கை சார்ந்ததோடு பயன்படுத்தி நம்ம உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்போ தான் வியர்வை துளிகள் நல்லா வரும். அதாவது நம்ம உடம்புள்ள ஸ்கின்னில் எல்லாம் நிறைய அடைப்புகள் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம அடைப்புன்னு நம்ம பார்க்கும்போது உடம்புக்குள்ளார இரத்த குழாய்களில் உள்ளது, நுரையீரலில் உள்ளது, கல்லீரலில் உள்ளது, மண்ணீரலில் உள்ளது, சிறுநீரகத்தில் உள்ளது. இப்படி ஒவ்வொரு உறுப்புலேயும் நரம்புலேயும் எல்லா இடத்துலையுமே சில அடைப்புகள் இருக்கும். அந்த கழிவுகள் தான், எல்லாமே கழிவுகள் தான். அந்த கழிவுகளை நம்ம முறையாக வெளியேற்றினோம்னா உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். முதல்ல மலம், அடுத்தது சிறுநீரகம், யூரின் நல்லா போகணும். அதாவது பார்த்திங்கன்னா வியர்வை மூலம், நம்மள குடல் மூலம், சிறுநீரகம் மூலம், அடுத்தது நுரையீரல். இது எல்லாமே சேர்த்து 2500 மில்லி லிட்டர் நம்ம உடம்புலேருந்து கழிவு டெய்லி வெளியேறணும். அதுக்கானது நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த கழிவுகள் முறையாக வெளியேறும். சில பிரச்சனைகள் வர்றதுக்கு மூல காரணமே இந்த கழிவுகள் தேக்கம் தான். இந்த கழிவுகளை நம்ம ஒவ்வொன்றா வெளியேற்றுறது எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மலம் எப்படி வெளியேறணும், காலையில் எந்திரிச்சோன்னா ஃப்ரீயாக போகணும். ஒன்று. அந்த கழிவை முறையாக வெளியேற்றுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது காலையில் வெதுவெதுப்பான வெந்நீர், இல்லைன்னா நல்லா ஒரு கடுக்காய் சூரணம், ஒரு டம்ளர், ஒரு 200-250 மில்லி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 5 மணிக்கு நம்ம எழுந்திரிச்சு குடித்தோம்னா உடம்புல ஒரு அரை மணி நேரத்தில் ஃப்ரீயாகிடும். நல்லா குளிச்சுட்டு நல்ல ஒரு உடல் பயிற்சி செய்யும்போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். அப்போ நுரையீரல் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், குடல்கள் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், இரைப்பை நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த உறுப்புகளை வேலை செய்ய வைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த முறைகள்லாம் பயன்படுத்துகிறோம். ஒன்று, உடல் பயிற்சி. அடுத்தது நல்ல வேலை. அடுத்தது நல்ல உணவு, நல்ல தூக்கம், மனசை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கணும். இந்த 5 முறைகளும் நம்ம பயன்படுத்தினா உடல் முழுவதும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். நம்ம உடம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது மலம். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல சத்துள்ள உணவுகள். நல்ல சத்துள்ள உணவுகள்னு நம்ம பார்க்கும்போது அதிக சத்துக்கள் நிறைந்த பழங்கள். நம்ம முதல்ல காலையில் எடுத்துக்கக்கூடிய முதல் உணவு பழங்கள். பழங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடல் நல்லா சுத்தமாகும். அதாவது குடல் நல்லா ஏன் சுத்தமாகும்னா பழங்களில் உள்ள நார்ச்சத்து மிகுந்தது. இந்த நார்ச்சத்து மிகுந்த உணவு நம்ம முதல்ல எடுத்துக்கும்போது அது எந்த பழமாக இருந்தாலும் சரி, சீசனுக்கு என்ன கிடைக்குதோ அதை முதல்ல நம்ம எடுத்துக்கணும். அதாவது நம்ம பழங்கள் ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னா நார்ச்சத்து மிகுந்தது, அனைத்து சத்துக்களும் நிறைந்தது. அப்போ அந்த பழங்களில் முன்னாடி நம்ம இதாக எடுத்துக்கிட்டு மாவு சத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். நம்ம சாப்பிட்ற இட்லி தோசையாக இருக்கட்டும், சாதமாக இருக்கட்டும், அதை அளவாக கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா இதுலேயும் எல்லா சத்துக்களும் நிறைந்திருக்கிறனால இதுவும் நம்ம நிறையா சாப்பிட்டுட்டு இதுவும் நிறையா சாப்பிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு பழங்கள் 2 சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம ஒரு பவுல் சாதம் சாப்பிட்றோம், இல்லை ஒரு 5 இட்லி சாப்பிட்றோன்னா அந்த இட்லியோட அளவை குறைச்சிக்கணும், பழங்களையும் சேர்த்துக்கணும். அதே மாதிரி சாதம் சாப்பிடும்போது சில பேர் காலையிலே சாதம் சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஒரு பழமும் கொஞ்சம் சாதமும் எடுத்துக்கிட்டாங்கன்னா உடம்பு பேலன்ஸ்டாக வரும்.
ஏன்னா வெறும் நம்ம சாதம் இது மாதிரி மாவுச்சத்து நிறைந்த பொருள்களை அதிகம் சாப்பிடும்போது உள்ள நார்ச்சத்தெல்லாம் குறைஞ்சி போயிடும். அப்போ அதனால் மலச்சிக்கல் ஏற்படும். நம்ம சாதம் சாப்பிடும்போது பழங்கள் சாப்பிட்ணும். அதே மாதிரி காய்கள், கீரைகள் முக்கியமாக சாதம் 1 பங்கு சாப்பிட்டோம்னா காய்கள் 2 பங்கு சாப்பிட்ணும். அப்போ தான் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறையா உடம்புக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளை பயன்படுத்தக்கூடியது என்னன்னு பார்த்திங்கன்னா நல்ல உறக்கம். நல்ல உறக்கங்கிறது நல்ல ஒரு 6 மணிலேருந்து 8 மணி நேரம் நம்ம டெய்லி தூங்கணும். நம்ம என்ன பண்ணுவோன்னா அதிகம் தூங்க மாட்டோம். நைட்டெல்லாம் முழிச்சிருப்போம். 9 மணிக்கெல்லாம் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம்னா காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடலாம். எந்திரிச்சோன்னா நம்மளுடைய உடலுக்கு 1 மணி நேரம் அந்த ஒர்க் அவுட் பண்ணணும். அது இப்போ நம்ம சொன்ன 5 முறைகள்லையும் நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இதில் கொஞ்சமாக வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய டிப்ஸுகள் நம்ம இதில் டெய்லி ஒரு 20 நிமிஷம் செஞ்சுட்டு வந்தோம்னா அப்படியே நம்மளுக்கு 1/2 மணி நேரமாக பழகும், அடுத்தது 3/4 மணி நேரமாக பழகும், அடுத்தது 1 மணி நேரமாக பழகும். இப்படியே பண்ணிட்டு வந்தோம்னா தொடர்ந்து ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா உடம்பு டோட்டலாகவே ஃபுல்லாகவே மாறிடும். எந்த பிரச்சனை இருக்குதோ அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு மாத்திரை மருந்துலேருந்து வெளியில் வந்துடலாம். அடுத்தது நம்ம உடம்புக்குள்ளே தேங்கக்கூடியது என்னன்னு பார்த்திங்கன்னா மனக்கழிவுகள் அதிகமாக சேர்ந்து என்ன பண்ணுன்னா மன இறுக்கத்தை உண்டு பண்ணும், மன உளைச்சலை உண்டு பண்ணும், தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். அதுக்கு தான் நம்ம டெய்லி என்ன பண்ணணுன்னா ஒரு வெள்ளுன்னு சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்ல தியான முறைகள் ஒரு மொட்டை மாடியிலையோ இல்லை பூஜை அறையிலையோ உக்காந்து நல்லா கண்ணை மூடி நல்லா நீங்கள் சுவாசிக்கிற சுவாசத்தை மட்டும் கவனத்தை செலுத்தினா போதும். மூச்சுக்காற்று உள்ளே வர்றதையும் வெளியே வர்றதையும் உற்று நோக்கினாவே உடம்பில் உள்ள ஆக்சிஜன் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்ததுனாவே உடம்பில் உள்ள குறைபாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா இது செய்ய என்ன ஆகும்னா மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது குறைய ஆரம்பிச்சிடும். உடல் சோர்வுக்கு இதை நம்ம பயன்படுத்தணும். படுக்கும்போது மன வலிமை ஏற்படுத்தும். இது ஒரு நாளில் செஞ்சால் நான் 2-3 நாள் இல்லை, தொடர்ந்து 30 நாள் எதாக இருந்தாலும் செய்யணும். செய்ய தான் உடம்புல பல மாற்றங்கள் ஏற்படுறதை நம்மளே கண்கூடாக பார்க்க முடியும்.